ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் சில்லி ஃப்ளேக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கிருமி நாசினி, அதனால் இது மட்டும் சேர்க்குறேன். இதுக்கு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. காஞ்ச மிளகாய் 10 எடுத்து லேசாக சூடு பண்ணிவிட்டு வெறும் வாணலில் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குறைன்னு இதையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு இடித்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு, இதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டே இந்த காஞ்ச மிளகாவும் சோம்பும் தான், எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாவு நிறைய போடக்கூடாது. இந்த 3மே ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் ஸ்பூனால். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஸ்பாஞ்சாட்டம் சாஃப்டாக இருக்கும். இந்த நார் மாதிரி இருக்கும் சிக்கன்னாவே, அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம ஊற வைக்கும்போது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ திரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ஓவராலாக 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானோடனே இதை ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோன்னா மேலே கருத்து போய்டும், உள்ளே வேகாது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி பொரிச்சு வச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ டேஸ்டியான சில்லி ஃப்ளேக் சிக்கன் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.